திமுகன்றதை தனித்து பார்த்து செந்தில் பாலாஜி என்பதை தனித்து பார்க்க வேண்டும். இந்த சோதனைகள் செந்தில் பாலாஜிக்கான எச்சரிக்கையாக ஏன் இருக்கக்கூடாது? ஸ்டாலினோட ஆதரவில் மட்டும்தான் அவர் கட்சியில் இருக்கார், கரெக்டா? ஸ்டாலின் மற்றும் அவர்களது குடும்பத்தினரோட ஆதரவு. இப்போது செந்தில் பாலாஜின்ற ஒரு ஆளை தூக்கிட்டோன்னா 60 தொகுதியை நீங்கள் டார்கெட் பண்ணலாமா? பிஜேபியோட டார்கெட் தமிழகத்தில் எந்த பகுதி? இப்போ கொங்கு பகுதி. இப்போ போய் திருப்பி ஜெயில்னா செந்தில் பாலாஜியோட மனசு எப்படி இருக்கும்? ஸோ நெகோசியேஷனுக்காக தான். என்ன சொல்லுவாங்க, ஏப்பா 5 கட்சி மாறிட்டா இன்னும் ஒரே ஒரு கட்சி மாறு, 6 ஒன்று தானே. செந்தில் பாலாஜி, செந்தில்லாம் யாரு? முருகன், 6 படை வீடு. இன்னொன்று பேர்லேயே ஜி இருக்கு. அந்த பக்கம் செந்தில் இருக்கு, வாங்க ஜி, அவ்வளோதான். கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு டார்கெட் செந்தில் பாலாஜி தான், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் ஸ்டாலின்? முடியாது, என் கழக உடன்பிறப்பின் மீது கை வைத்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஒரு ஸ்டேஜில் கட்டி விட்ருவாங்க. சார் வணக்கம். வணக்கம்மா சார், இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு காலகட்டத்தில் ரைடு ஃபுல்லாக ரைடை பற்றி தான் பேசுவோம். தற்பொழுது அந்த தலைப்புக்கு உயிரூட்டும் விதமாக செந்தில் பாலாஜி அவர்களின் நண்பர்களில் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் சோதனை நடக்கவே இல்லை, மற்ற அமைச்சர்கள் வீட்டில் நடக்கலை. எதுக்கு செந்தில் பாலாஜியை மட்டும் குறி வைக்கணும்? ஏன் திரும்ப டிஎம்கே அட்டாக் பண்ண? ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் டிஎம்கே குடும்பத்தில் கூட அவங்க ரைட் பண்ணல. செந்தில் பாலாஜி ஏன் தொடர்ந்து குறி வைக்கப்படுகிறார்? சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வழக்கு என்னன்றது பற்றி இப்போது இந்த சோதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வழக்கை பற்றி இந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த தகவல்கள் என்னவென்றால், இது புதிய வழக்கு. எது தொடர்பாக புதிய வழக்கு? டாஸ்மாக் தொடர்பாக என்று தான் பூர்வாங்க தகவல்கள் சொல்கின்றன. காலையிலே என்கிட்ட சொன்னாங்க, டாஸ்மாகில் எங்களுக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர் இருக்கணும்ல, ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும்ல. ஸோ இப்போ இது டாஸ்மாக் தொடர்பாக வழக்கு எதுவும் பதிவு செய்தது போல் தெரியவில்லை என்று சொல்லும்போது, இல்லை டாஸ்மாக் தொடர்பாகத்தான் என்று சொல்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களாக அறியப்படக்கூடிய திரு MC சங்கர் என்ற ஒப்பந்ததாரர், அவர் கட்டுமான ஒப்பந்தம்லாம் செய்யக்கூடியவர், அவரும் ஜாப் ராக்கெட் சமயத்தில் கேஸில் சர்ச்சுக்கு உள்ளானார். இரண்டாவதாக திரு கொங்கு மிஸ் மணி என்ற ஒருவர், அவருடைய ப்ரிமைசஸ்லேயும் சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் சோதனைகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லியிலிருந்து இந்த டீம் சோதனைக்காக இறக்கிவிடப்பட்டுள்ளது. சென்னையில் இருக்கிற டீம் யூஸ் பண்ணல. புதிய டீம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கே இந்த சோதனை நடைபெறுவது தெரியாது. ஊடகங்களை பார்த்து தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். லியோ நல்ல கேள்வி கேட்டார், ஏன் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட வேண்டும்? குறிவைக்கப்படுகிறது தான், இது அரசியல் பின்புறம் கொண்ட. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் லைக் அவர்கள்லாம் ஊழல் செய்யலை, இல்லை சட்டத்துக்கு புறம்பாக பணம் சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். அப்போ செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வந்துட்டார். 565 நாள் 5 சொச்ச நாள் 3.5 வருஷம் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டார். ஏன் திரும்பவும் குறி வைக்கப்படுகிறார்? பொதுவாக டிஎம்கே இடி ஐடி யாருமே இங்கே சோதனை செய்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர் டீலிங் உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் செந்தில் பாலாஜியும் டிஎம்கேவையும் தனித்தனியாக பார்க்குறாங்களோ ஒரு வேளை? என்ன காரணம்னா ஏற்கனவே நான் ஒரு கெஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அதான் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குன்னா திரும்ப செந்தில் பாலாஜி எல்லாம் கைது பண்ணியிருக்காங்களேன்னு கேட்கும்போது, கொங்குல அவரை டார்கெட் பண்ணுறதுக்காகத்தான், கொங்குல மீண்டும் அவங்க ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காகத்தான் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட டார்கெட் பண்ணப்படுறாருன்னு சொன்னாங்க. வந்துட்டீங்க கிட்டத்தட்ட பாயிண்ட்டு. சரி, இப்போ இன்னொரு ஆங்கிள் எளிமையாக கேட்குறேன். செந்தில் பாலாஜி தமிழக பிஜேபி தலைவரானால் கட்சி வளருமா? அவர் வளர்த்துருவார். முடிச்சிட்டார். நீங்கள் கேட்டதுக்கான பதில் அதுதான். திமுகன்றதை தனித்து பார்த்து செந்தில் பாலாஜி என்பதை தனித்து பார்க்க வேண்டும். நேற்று நிகழ்ச்சியில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ணன் திரு நேரு, சேர்பாபு கூட பெருசாக சொல்ல முடியாது, நேரு செந்தில் பாலாஜி போல் 2 பேர் ஒவ்வொரு கட்சியும் இருந்தாங்கன்னா களப்பணிகளில் அந்த கட்சி செம்மையாக செய்யும். செந்தில் பாலாஜி போன இடங்களெல்லாம் தன்னுடைய திறமையை நிரூபித்தவர் இல்லைங்களா? இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் தனது பணி என்ன என்பதை சிறையில் இருந்து கொண்டே அவர் நிரூபித்தார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிமணிலாம் ஜெயிக்க வச்சார். ஆமாம் இல்லைங்களா? 60 தொகுதிகள் திரு செந்தில் பாலாஜி வசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்படைத்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் மட்டும். இப்போவே டிஃபன் பாக்ஸு இது பாத்திரங்கள் எல்லாம் கரூரில் கொடுக்க தொடங்கி விட்டார்கள் என்று அந்த கரூர் பகுதியை சேர்ந்த நண்பர்கள் தெரிவித்தனர். இந்த சோதனைகள் செந்தில் பாலாஜிக்கான எச்சரிக்கையாக ஏன் இருக்கக்கூடாது? திமுக வேலை செய்ய சொன்னாங்கன்னா சரின்ட்டு கம்முன்னு நீயா வேலை செய்கிற இருக்கலாம் அல்லவா?
இப்போது துரைமுருகன்ட்ட ஒரு ஸ்டாலின் வந்து அண்ணே நீங்கள் இது கொஞ்சம் இந்த வேலையை பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் செய்வாரா? பண்ணுறேன் தம்பி அப்படின்னு. நடக்குமா வேலை? நடக்கிறதா? செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார் அவர். கரெக்டுங்களா? எல்லாம் நாமளே நிறைய முறை பேசியிருக்கோம். அது என்ன, அது 5 வாட்டி கட்சி மாதிரி வந்து செந்தில் பாலாஜிக்கு எதுக்கு இத்தனை இந்த முக்கியமான துறைகள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது செந்தில் பாலாஜி மீண்டும் மீண்டும் தன்னை இவரும் சிஎம்மும் வந்து செந்தில் பாலாஜினா துடிக்கிறார், கண்ணீர் விடுகிறார் அல்லவா? தியாகி பட்டம் தியாகி பட்டம், அப்பாவுக்கு கூட கொடுக்கல சார். ஆமாயா கொடுக்குறாருன்னா ஹி டெலிவர்ஸ். இப்போது முக்கியமாக நானும் திமுகவில் இருக்கவங்கள்ட்ட தான் கேட்டேன், என்னங்க அப்படி ஒரு சிஎம் செந்தில் பாலாஜி கிட்ட அப்படின்ட்டு. யாருக்கிட்ட எந்த வேலையை சொன்னாலும் ஒரு 2 குறையை எடுத்துகிட்டு வருவாங்க. நேருக்கிட்ட சொன்னேன்னா தம்பி அதில் பாருங்க அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். துரைமுருகெல்லாம் சொல்லவே வேணாம். யாருக்கிட்ட சொன்னாலும் உட்கட்சி பிரச்சனை, அண்ணே இல்லைண்ணே கட்சியில் இது இதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. செந்தில் பாலாஜி சொன்னால் அண்ணன் முடிச்சிடுறேன் என்ன, அவ்வளோதான், வேறு பேச்சே கிடையாது. 60 தொகுதியில் எத்தனை ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா அவர் இப்போது திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கிட்டேயோ அல்லது திரு பொன்முடிக்கிட்டே கேட்டேன்னா 60 தொகுதியில் ஒரு 30 ட்ரை பண்ணலாம் அப்படின்வாங்க. செந்தில் பாலாஜிட்ட சொன்னால் 60 அடிக்கலான்னு வரும். ஸ்டாலினுக்கு எது பிடிக்கும்? இதுபோல் நல்ல செய்திகளை மட்டுமே கேட்டு கேட்டு வளர்ந்தவர். துரைமுருகன் ஆர்கே நகர் எப்படிண்ணா இருக்குது அப்படின்னு கேட்டால் தம்பி 3வது இடம்னு சொன்னோன்னா கோவப்பட்டுருப்பார். எப்போ பாரு உங்களுக்கு இதே தாங்க அப்படின்பார். தம்பி ஜனங்க விரலை நீட்டிக்கிட்டே படுத்துருக்காங்க தம்பி, எப்போ தேர்தல் வரும் தளபதியை முதல்வராக்கலான்ட்டு சொன்ன உடனே அப்படியாண்ணே அப்படின்னு. இதுதான் அவருக்கு பிடிக்கும். செந்தில் பாலாஜிட்ட எத்தனை தொகுதி கொங்குல ஜெயிக்கலாம்? 60 ஜெயிக்கலான்னு. அதை சும்மா பேருக்கு சொல்லாமல் உழைக்கவும் செய்வார். தன்னை அதான் சொன்னேன்ல, மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டும். 5 கட்சி மாறி வந்தவர் ஸ்டாலினோட ஆதரவில் மட்டும்தான் அவர் கட்சியில் இருக்கார். கரெக்டாக? ஸ்டாலின் மற்றும் அவர்களது குடும்பத்தினரோட ஆதரவு. இப்போது செந்தில் பாலாஜின்ற ஒரு ஆளை தூக்கிட்டோன்னா 60 தொகுதியை நீங்கள் டார்கெட் பண்ணலாமா? பிஜேபியோட டார்கெட் தமிழகத்தில் எந்த பகுதிப்பா? கொங்கு பகுதி தான். அதிமுகவும் அங்கே தான் கணிசமாக வெல்வாங்க. நீங்கள் அதிமுக கூட்டணி என்ற பேச்சு தொடங்கி இருக்கிறது நேற்று நம்ம விவாதித்தோம். வரலன்னா அட்லீஸ்ட் கொங்குல ஜெயிக்கணும்ல. அப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஆளை விட்டு வச்சுருந்தோன்னா கைது வரை செல்லக்கூடும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இது என்னென்னா இந்த சோதனைகளுக்கான நோக்கம் பேச்சுவார்த்தை. அந்த இந்த வழக்கோட விசாரணை அதிகாரியே பேசிடுவார். பிஜேபி எல்லாருக்கிட்டையும் இன்னும் பிஜேபி கால சட்டப்பட்டு வந்திருக்கீங்க. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அற்புதம். ஸோ ஐயோ பேசிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? அதிகபட்சம் என்ன சொல்கிறீங்கன்னா பேசாமல் இரு, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க வேலை செய்யணும். இதில் இன்னொரு பார்க்க வேண்டிய கோணம், சிறையில் இருந்தவன் நான் 565 நாள் கழித்து செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்து எப்படி வெளியில் வந்தார் பார்த்தீங்களா? உடனே மாறிட்டார். நானாவது இருக்கிற எல்லா கைதிகிட்டையும் பேசிட்டு ஜாலியாக இருப்பேன். கலைஞர் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கார் 565 வருஷம். இதுக்காகவே அவருக்கு இன்னும் 2 துறை சேர்த்து கொடுக்கலாம் இலக்காக. யாருக்கிட்டையும் பேச மாட்டானா. இந்த ஒரு பேர் மறந்துட்டேன், மேல் நர்ஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்க வருவார். அண்ணன் எப்படி சார் இருக்காருன்னு கேட்பேன். நல்லா இருக்கா சார்? பேசவே மாட்டார் சார். நல்லா இருக்கீங்களா? இதை தாண்டி எதுவுமே பேச மாட்டார் சார். எப்படிங்க ஒரு மனுஷன் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு. இல்லை சார் பேச மாட்டார் சார் யார்ட்டையும் அப்படின்னார். இப்போ போய் திருப்பி ஜெயில்னா செந்தில் பாலாஜியோட மனசு எப்படி இருக்கும்? ஸோ நெகோசியேஷனுக்காக தான். என்ன சொல்லுவாங்க, ஏப்பா 5 கட்சி மாறிட்டா இன்னும் ஒரே ஒரு கட்சி மாறு. 6 இன்னும் 1 தானே. செந்தில் பாலாஜி. செந்தில்னா யாரு? முருகன். 6 படை வீடு. இன்னொன்று பேர்லேயே ஜி இருக்கு. ஜி இருக்கு. அந்த பக்கம் செந்தில் இருக்கு. வாங்க ஜி, அவ்வளோதான். கரெக்டுங்களா? திமுக தரப்புல இந்த சோதனைகள் எப்படி சார் பார்ப்பாங்க? அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அந்த பணம் தேர்தல் சமயத்திலையாக இருக்கட்டும், அதே வந்து பொருளாதார ரீதியாக வந்து எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி வந்து மிகவும் நம்பியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த மொத்த கட்சிக்கும் அவர் தான் ஃபண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தோட்டம். அந்த பகுதியை பார்த்துப்பாருப்பா, கொங்கு பார்த்துப்பார். ஸோ அதுபோல் குடும்பத்தையும் பார்த்துப்பார். அப்படி இருக்கும்போது திமுக அரசு இதை எப்படி பார்க்குது இந்த ரைட்டை? They'll defend him. They have to defend him. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு ஸ்டேஜில் கட்டி விட்ருவாங்க. நீங்கள் இப்போது தொடக்கத்தில் நீங்கள் 2 பேரும் சொன்னது தான். மற்றவங்க எல்லாரையும் விட்டுறாங்க, இவர் தான் டார்கெட் பண்ணுறாங்க. நமக்கு எதுக்கு திரும்பி நம்ம பக்கத்து திரும்பிட போகிறாங்க? ஏய் லைட்டை திருப்பாத, அவர் தானே பார்த்துக்கிட்டு போங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு டார்கெட் செந்தில் பாலாஜி தான், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் ஸ்டாலின்? முடியாது, என் கழக உடன்பிறப்பின் மீது கை வைத்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஒரு லாஸு சந்தேகம். அதுக்கு தானே வீடியோலாம் போட்டது திரு துணை முதல்வர் தினேஷ் இயக்கத்தில் தொட்டுப்பார்.
தெல் டிஃபெண்ட் பட் சிக்கல் காம்ப்ளிகேஷன் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுன்னா கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. தானே அரசியல். அப்படி பண்ணியிருக்காங்க நிறைய. ஆர்எஸ் என்ன பண்ணாங்க? ஆர்எஸ் அவர்களை வந்து அவங்க கை விட்டாங்க. அவரோட சொந்த முயற்சியில் தான் ஆர்எஸ் வெளில வந்தார். தங்கச்சியை ஒதுக்கி தானே வச்சுருக்காங்க. விமன் இஷ்யூ தவிர எதுலேயும் அவங்க தலையிடாமல் பார்த்து கொள்கிறார்களா? அப்போ செந்தில் பாலாஜி என்ன வாராது வந்த மாமணியா? நமக்கு தொல்லைன்னா போயிடுவாங்க. ஆனால் இழந்தாங்கன்னா பெரிய இழப்பு. கொங்குக்கு ஆள் இல்லை. சக்கரபாணி தானே அந்த பகுதி பார்த்துட்டு இருந்தார். செங்குட்டுவன் என்று முன்பு ஒருவர் இருந்தார்னு நினைக்கிறேன். சக்கரபாணி இருக்காரு, இன்னொருத்தர் இருக்காரு சார், வெள்ளக்கோயில் சாமிநாதன். வெள்ளக்கோயில் சாமிநாதன் திருப்பூர். கரெக்டு தான். வெள்ளக்கோயில் சாமிநாதன், முத்துசாமி. அவர் டாஸ்மார்க் பார்த்துக்கிட்டாரு. அவர் சென்னை போன பிறகு டாஸ்மார்க் முத்துசாமி தான் பார்த்து கொண்டு இருந்தார். அவங்கெல்லாம் வேலை செய்யலைன்றதுக்காக தானே இவர்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்கீங்க. அண்ணன் முத்துசாமி தளர்ந்துட்டார், ரொம்ப முதியவர் ஆகிட்டார். நீங்கள் அவர் போய் முடியாதவர் அல்ல, அவர்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ரொம்ப முதிர்ந்துட்டார். எம்ஜிஆர் காலத்தால் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தவர் தானே. வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருந்த இளைஞர் அணி பதவி தான் பிடிங்கி கொடுத்தீங்க யார்கிட்ட? உதயணன். அப்படி இருக்கும்போது இன்னொன்று, ஒரு 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 பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தார்னா உங்களுக்கு இளைஞர் அணிக்கு ஒரு வருடம் அவர் செயலாளராக இருந்தபோது அவர் பெயர் வெளியே தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? தெரிந்ததா? நிறைய பேருக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன் செயலாளராக இருந்தார் என்ற விவரமே பலருக்கு தெரியவில்லை. அவர் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க 2 வருஷம், அதுக்கப்புறம் பையன் வந்துடுவான், டெம்பரரிப்பாக எந்திரிச்சுக்கணும் எடப்பாடி சொல்லியிருப்பாங்க. எடப்பாடி ஸோ இது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். இது ஒரு பொலிட்டிக்கல் ரைடுன்றதுல சந்தேகமே கிடையாது.